இன்றைக்கி என் வீட்டில் இங்கே பாருங்கள் நான் என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி மீன் டீன். ஓகே, ஸோ இது வந்து என் புருஷனுக்கு பிடிக்கும். சரியா, இந்த கறி சமைச்சா எனக்கும் பிடிக்கும். ஸோ நான் இதான் சமைக்க போகிறேன். ஆனால் நிறைய மரக்கறி சமைக்க போகிறேன். நான் எப்போதும் சோறு கறி சமைக்கும் போதும் 3 மரக்கறி எனக்கு தேவை. ஸோ அதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் சமைக்க போகிறேன், பால் கறி மாய் வைக்க போகிறேன், பீன்ஸ் சமைக்க போகிறேன், இதுவும் பால் கறி மாய் வைக்க போகிறேன். பிள்ளைகளுக்கு பீன்ஸ் கறினா சரியாக பிடிக்கும் இதுவும். பிறகு தக்காளி பழம் சம்பலும் போட போகிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி பழம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி. பிறகு இது வந்து இது ஒரு விதமான குச்சிக்காய், பச்சை குச்சிக்காய் தெரியல என்னண்டு, இது துருக்கி நாட்டு சில்லி. சாப்பாடெல்லாம் முடிஞ்சது, என்னென்னு சமைச்சிருக்கோன்னு பார்ப்போம். இடையில வந்து என்ன புருஷன் கருவாடு பொரிக்கலையான்னு கேட்டேர். ஸோ கருவாடு அவருக்கு பொரிச்சினான். இது வந்து பிளானே இல்லை, கருவாடு பொரிக்கிறது அவருக்காண்டி பொரிச்சினான் மெயினாக. பிறகு பிள்ளைகளுக்கு கோழி பொரியல், கிழங்கு பொரியல். அவங்க பொரியல் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க, பொரிச்சிருக்கணும் அவங்களுக்கு இது. பிறகு வந்து பீன்ஸ் கறி, கிழங்கு போட்டு சமைச்சிருக்கிறேன் பாருங்கள். பிறகு வந்து கத்திரிக்காய் கறி, பால் கறி. பிறகு வந்து தக்காளி பழ சம்பல். இது எனக்கு மெயினாக, எனக்கு தக்காளி பழ சம்பல்ன்ட்டா சரியாக பிடிக்கும் இது. பிறகு மீன் டீன் கறி, வெயிட் பண்ணுங்க காட்டுறாத. இது வந்து மீன் டீன் கறி, இது மீன் டீன். பிறகு வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே கிழங்கும் போட்டிருக்கிறேன். தக்காளி பழமெல்லாம் போட்டு நல்லா வடிவாக செஞ்சினான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. பெருசு சோறு தான் சமைச்சினான், அதை நான் காட்டலை, அது அடுப்பில் இருக்குன்னு அது இன்னும் முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என் வீட்டில் சமையல். உங்களோட வீட்டில் என்ன சமையல் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.